சமீபத்திய அரசியல் பிரச்சினைகள் மற்றும் சிக்கலான சர்வதேச நிகழ்வுகள் பின்னணியில் வடகொரியாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை அவசியமாகிறது என்று அந்நாட்டின் அதிபர் தெரிவித்துள்ளார். வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் இக்கருத்துக்களை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கூறியுள்ளார். போதை மருந்து கடத்தல் குற்றச்சாட்டில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மாதுரோ மற்றும் அவரின் மனைவி நியூயார்க் நகரில் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அமெரிக்க படைகளால் தான் கைது செய்யப்பட்டதாகவும் தன்னை ஒரு போர் குற்றவாளி என்றும் நிக்கோலஸ் அறிமுகம் செய்தார். போதை மருந்து கடத்தல் குற்றச்சாட்டுகளை இருவரும் மறுத்தனர். கைது நடவடிக்கையின் போது அதிபரை விட்டுச் செல்வதற்கு அவரின் மனைவி ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் அதனால் அவரும் கைது செய்யப்பட்டார் என்றும் செய்திகள் கூறுகின்றன. வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அந்நாட்டின் தலைநகரில் மக்கள் பிரம்மாண்ட பேரணியை நடத்தினர். அதிபரின் விடுதலையை வலியுறுத்தி மக்கள் அணிதிரளுமாறு நிக்கோலஸ் மாதுரோவின் மகன் அழைப்பு விடுத்துள்ளார். அதிபர் மீதான போதை மருந்து கடத்தல் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள அதிகாரிகள் அவரை விரைவாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வெனிசுலா அதிபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தடுப்பு முகாமிற்கு வெளியே மக்கள் பெருமளவில் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர் கைது செய்யப்பட்டது சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என்று தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர். வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்டதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யா தனது வன்மையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளது. அமெரிக்காவின் இச்செயல் நவீன காலனி ஆதிக்கம் மற்றும் ஏகாதிபத்தியத்தை உருவாக்கும் புதிய முயற்சி என்று ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள ஒரு சுதந்திர நாட்டின் அதிபரையும் அவரின் மனைவியையும் அமெரிக்கா விரைவாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் ரஷ்யா கோரிக்கை வைத்துள்ளது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மாதுரோ கைது நடவடிக்கையின் போது அமெரிக்க படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் அதிபரின் பாதுகாப்பு படையை சேர்ந்த பெரும்பான்மை வீரர்கள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டனர் என்ற விவரங்கள் எதையும் அவர் தெரிவிக்கவில்லை. வெனிசுலா அதிபர் தொடர்பான ராணுவ நடவடிக்கையின் போது சர்வதேச சட்டங்கள் பின்பற்றப்படாததற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ கட்டரஸ் தனது ஆழ்ந்த வருத்தங்களை பதிவு செய்துள்ளார். சர்வதேச சட்டங்களை அனைத்து நாடுகளும் மதித்து நடக்குமாறு அவர் கோரிக்கை வைத்துள்ளார். காசா மற்றும் லெபனானுடன் சமாதான உடன்படிக்கைகள் உள்ள போதும் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலை ஹமாஸ் இயக்கம் வன்மையாக கண்டித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த அத்துமீறல்களுக்கு எதிராக சர்வதேச நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் அந்த இயக்கம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் இயக்கம் மற்றும் லெபனானுடன் தனித்தனியாக ஒப்பந்தங்களை செய்துள்ள இஸ்ரேல் அரசாங்கம் இந்த இரு பகுதிகள் மீதும் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சமாதான உடன்படிக்கைகளை மீறி தெற்கு லெபனானின் பல பகுதிகள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. தெற்கு லெபனானில் ஹமாஸ் நிலைகள் உள்ளதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் சுமத்தியுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலில் 2 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக லெபனான் அறிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அமெரிக்காவிற்கு கிரீன்லாந்து அவசியமாகிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். வெனிசுலா மீது அதிகாரத்தை நிலைநாட்டுவதாக கூறியுள்ள நிலையில் தற்போது கிரீன்லாந்தையும் கட்டுப்படுத்த உள்ளதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். கிரீன்லாந்தை சுற்றி ரஷ்யா மற்றும் சீனாவின் இருப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கிரீன்லாந்தின் மீது அமெரிக்க கொடி போர்த்தப்பட்டுள்ளதாக சித்தரிக்கும் ஒரு புகைப்படத்தை வெள்ளை மாளிகை ஆலோசகரின் மனைவி சமீபத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த செயலை கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபெட்ரிக் வன்மையாக கண்டித்துள்ளார். கிரீன்லாந்தின் எதிர்காலத்தை சமூக ஊடக பதிவுகள் தீர்மானம் செய்யாது என்றும் அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை ஈரான் மீண்டும் முன்னெடுப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரித்துள்ளார். இதேபோன்று மிரட்டலை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சில நாட்களுக்கு முன்பு விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா அமைப்பான UNRWA இயக்கும் நிலையங்களுக்கு தண்ணீர், மின்சாரம் போன்ற தொலைத்தொடர்பு வசதிகளை துண்டிக்கும் இஸ்ரேல் சட்டங்களை 7 ஐரோப்பிய நாடுகள் வன்மையாக கண்டித்துள்ளன. இந்த செயல்கள் சர்வதேச சட்டத்தையும் மனிதாபிமான பொறுப்புகளையும் மீறி காசாவில் பேரழிவான நிலையை தீவிரப்படுத்தும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். எகிப்திலிருந்து காசாவிற்கு திரும்ப முடியாமல் உள்ள பாலஸ்தீன மக்கள் திரும்புவதற்கு எதிராக ரஃபா எல்லையை விரைவாக திறக்க வேண்டும் என்று எகிப்து கோரிக்கை விடுத்துள்ளது. எகிப்து மற்றும் பாலஸ்தீனத்தின் இடையே உள்ள ரஃபா எல்லை பாலஸ்தீன மக்கள் வெளியுறகுடன் தொடர்பு கொள்வதற்கு முக்கிய எல்லை பகுதியாக உள்ளது. பாலஸ்தீனின் ஏனைய எல்லைகள் அனைத்தும் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அல் ஜசீராவில் பணியாற்றிய மூத்த பத்திரிகையாளர் ஜமீல் அல் ஹசார் தனது 89 வயதில் லண்டனில் மரணமடைந்தார். BBC ஊடகத்தில் பணியாற்றிய இவர் அல் ஜசீரா ஊடகத்தை தொடங்கிய நபர்களில் ஒருவர் ஆவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. துருக்கி அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்தவும் நாட்டோ பாதுகாப்பை மேம்படுத்தவும் F-35 போர் விமான திட்டத்தில் துருக்கி மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்று அதிபர் எர்டோகான் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்றுள்ளமை இரு நாட்டு உறவுகள் புதிய பாதைக்கு நகர வாய்ப்பளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் தலைமையிலான F-35 போர் விமான திட்டத்தில் இருந்து துருக்கி நீக்கப்பட்டதை அநியாயமானது என்று துருக்கி அதிபர் ரெசப் தய்யிப் எர்டோகான் விமர்சித்துள்ளார். ப்ளூம்பெர்க் ஊடகத்திற்கு அளித்த எழுத்துப்பூர்வ பதில்களில் 2025 செப்டம்பரில்
வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் நடந்த சந்திப்பின் போது இந்த விவகாரத்தை நேரடியாக எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பணம் செலுத்திய F-35 விமானங்களை துருக்கி பெறுவதும் மீண்டும் அந்த திட்டத்தில் இணைவதும் அமெரிக்காவுடனும் நாட்டோவுடனும் உறவுகளை வலுப்படுத்த முக்கியமானது என்றார். மேலும் 70 F-16 விமானங்கள் வாங்குவது தொடர்பாக நாட்டோ கூட்டமைப்பின் உணர்விற்கு ஏற்ப நியாயமான நிபந்தனைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்று எர்டோகான் கூறியுள்ளார். ஹல்க் வங்கி தொடர்பான அமெரிக்க வழக்கை அவர் தவறான குற்றச்சாட்டுகள் என்று குறிப்பிட்டு சட்டப்படி நியாயமான முடிவை அடைய துருக்கி முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எரிசக்தி தொடர்பில் அமெரிக்காவிலிருந்து LNG இறக்குமதி குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளதாகவும் துருக்கியின் எரிசக்தி பாதுகாப்பு தேசிய நலன்களோடு நேரடியாக தொடர்புடையது என்றும் கூறினார். ரஷ்யா உக்ரைன் போரில் துருக்கி நடுநிலையாக இருப்பதால் இரு நாடுகளுடனும் நேரடியாக பேசக்கூடிய ஒரே நாடாக துருக்கி திகழ்கிறது என்றும் எதிர்கால அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு துருக்கி மேடையாக இருக்க தயாராக இருக்கிறது என்றும் எர்டோகான் வலியுறுத்தியுள்ளார். காசாவில் நிரந்தர அமைதி ஏற்பட துருக்கி எந்த பொறுப்பையும் ஏற்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜெருசலத்தின் ஆளுநர் அட்னான் கைது வழக்கில் புதிய நீதிமன்ற விசாரணை தொடங்கியுள்ளது. இறுதி தீர்ப்பு வழங்காமல் வழக்கை பின்னர் நடத்த தீர்மானிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராணுவ உத்தரவுகளை மீறியதாக ஜெருசலத்தின் ஆளுநர் அட்னான் கைத் மீது இஸ்ரேல் அரசாங்கம் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் விசாரணை தற்போது தொடங்கப்பட்ட நிலையில் அடுத்த விசாரணை ஜனவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு ஜெருசலத்தின் ஆளுநராக பொறுப்பேற்றதிலிருந்து அட்னான் கைத் தொடர்ந்து பல கட்டுப்பாடுகளையும் தண்டனைகளையும் எதிர்கொண்டு வருகின்றார். இஸ்ரேல் அதிகாரிகள் அவர் மீது பல ராணுவ உத்தரவுகளை விதித்துள்ளனர். அதில் மேற்கு கரைக்கு செல்ல தடை விதிப்பதும் அவரது சுதந்திரமான நடமாட்டத்தை கடுமையாக கட்டுப்படுத்துவதும் அடங்கும். மேலும் சில்வான் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தை சுற்றியுள்ள குறுகிய பரப்பிற்குள் மட்டுமே அவர் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளார். மூத்த பாலஸ்தீனிய அரசியல் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட 51 தேசிய மற்றும் அதிகாரப்பூர்வ நபர்களுடன் தொடர்பு கொள்ளவும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் சில்வானில் உள்ள அவரது இல்லத்தில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். இது ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலமில் அரசியல் மற்றும் தேசிய வாழ்விலிருந்து அவரை தனிமைப்படுத்தும் முயற்சியாக பாலஸ்தீன அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த வழக்கு ஜெருசலமில் பாலஸ்தீன அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்களை குறிவைக்கும் தொடர்ச்சியான இஸ்ரேல் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது. ஜெருசலத்தில் உள்ள ஹரம் அல் ஷெரீப் பள்ளிவாசல் தொடர்பான பல தசாப்தங்களாக நிலவி வந்த வழிபாட்டு ஏற்பாடுகளை இஸ்ரேல் அரசு மாற்ற முயல்வதால் ஏற்படும் ஆபத்துக்கள், பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வலதுசாரி அமைச்சர் இத்மான் பென்க்விரின் நடவடிக்கைகளுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துள்ளமை பிராந்திய அமைதிக்கு பெரும் சவாலாக பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அல்-அக்ஸா பள்ளிவாசல் வளாகத்தில் யூதர்கள் வழிபடுவதற்கு அனுமதிக்கும் சமீபத்திய மாற்றங்கள் தனது ஒப்புதலுடன் மேற்கொள்ளப்பட்டவை என்று உறுதிப்படுத்தினார். இது பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த ஏற்பாட்டை பாதிப்பதாக சட்ட வல்லுநர்கள் எச்சரித்த போதிலும் அவர் அதனை நிராகரித்தார். முஸ்லிம்கள் ஹரம் அல் ஷெரீஃபில் வழிபட யூதர்கள் மேற்கு சுவரில் வழிபட வேண்டும் என்பதே விதிமுறையாக இருந்தது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் இஸ்ரேல் காவல்துறை யூதர்களை வளாகத்திற்குள் பிரார்த்தனை செய்ய அனுமதித்து வருகின்றது. கூட்டு பிரார்த்தனை, பாடல்கள், தோரா வகுப்புகள் போன்றவை கூட சில பகுதிகளில் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு ஜெருசலத்தில் அமைந்துள்ள இந்த புனித தலம் சர்வதேச சட்டப்படி ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன நிலமாக கருதப்படுகின்றது. இந்த மாற்றங்களை வரவேற்றுள்ள இஸ்ரேலிய அமைச்சர் பென்க்விர் முழு நேரமும் யூதர்களுக்கு வழிபாட்டு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார். இது பாலஸ்தீனர்களின் உரிமைகளை மீறும் செயல் என்றும் பெரும் கலவரத்தையும் பிராந்திய பதற்றத்தையும் உருவாக்கும் அபாயம் இருப்பதாகவும் பலரும் எச்சரிக்கை விடுக்கின்றனர். அல்-அக்ஸா முஸ்லிம்களுக்கு புனிதமான இடமாக இருப்பதால் இத்தகைய மாற்றங்கள் பரந்த அளவில் எதிர்ப்பையும் கலவரத்தையும் தூண்டக்கூடும் என்று கூறப்படுகின்றது.